அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ஷின் நிழல் 7 கூட்டத்தார்களுக்கு என்று சொன்னார்கள். அதில் ஒருவர் வலதுகரம் தர்மம் செய்யும், இடதுகரத்திற்கு கூட தெரியாமல். இன்னொரு நபர் தனிமையில் அல்லாஹ்வை நினைவு கூறுவார், அதனால் அவர்களுடைய கண்கள் கண்ணீரை வடிக்கும். இந்த நபர், இந்த இருவரும் மக்கள் மத்தியில் அறியப்பட வேண்டும் என்பதற்காக தர்மம் செய்யவில்லை, மக்கள் மத்தியில் அறியப்பட வேண்டும் என்பதற்காக கண்ணீர் வடிக்கவில்லை. இந்த இருவருடைய செயலையும் அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ் அவர்களை நாளை மறுமையில் அர்ஷின் நிழலை கொடுப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் ஒருவர் கடந்து செல்கிறார். நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள், இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? நபித்தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இவர் மிக கண்ணியமிக்கவர், இவர் பெண் கேட்டால் கொடுத்து விடுவார்கள், இவர் சாட்சி சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனம் காத்தார்கள். இன்னொரு நபர் கடந்து சென்றார். அல்லாஹுடைய தூதர் அவரை பார்த்து கேட்டார்கள், ஏழ்மையுடைய தோற்றத்தில் இருக்கக்கூடிய நபரை பார்த்து, இவரை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று. நபித்தோழர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர் கண்ணியம் இல்லாதவர், இவர் பெண் கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டார்கள், இவர் சாட்சி சொன்னால் யாரும் அங்கீகரிக்க மாட்டார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் யாரை கண்ணியமற்று பார்த்தீர்களோ அந்த ஏழ்மையுடைய தோற்றத்தில் இருந்த, பெண் கேட்டு கொடுக்கப்படாத, சாட்சி கூறி ஏற்றுக்கொள்ளப்படாத இந்த நபர் சிறந்தவர். நீங்கள் கண்ணியமோடு பார்த்த அந்த நபர் உலகமெல்லாம் நிரம்பி இருந்தாலும் சரி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், அடியானுக்கு சொர்க்கம் உண்டாகும். அவன் யார்? வேகமாக குதிரையில் பரட்டை தலையோடு முகமெல்லாம் தூசி படிந்த நிலையில் போர்க்களத்தில் உள்ளே நுழைகிறான். முதல் வரிசைதான் அனுமதி கிடைக்கிறது, நிற்கிறான். கடைசி வரிசைதான் அனுமதி கிடைக்கிறது, நிற்கிறான். சாட்சி சொல்லுகிறான், நிராகரிக்கப்படுகிறது. உதவி கேட்கிறான், மறுக்கப்படுகிறது. ஆனால் அந்த போர்க்களத்தில் நிற்கிறான். ஏன்? இவன் வந்தது அல்லாஹ்விற்காக, முதல் வரிசைக்காக அல்ல, கடைசி வரிசைக்காக அல்ல, அங்கீகாரத்திற்காக அல்ல, சாட்சி கூறி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், உதவி கேட்டு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. இவன் எது கிடைத்தாலும் எது கிடைக்கவில்லை என்றாலும், யார் போற்றினாலும் யார் போற்றவில்லை என்றாலும், யார் அவனுடைய சாட்சி அங்கீகரித்தாலும் யார் உதவி செய்தாலும், எந்த அங்கீகாரத்தை அவனுக்கு அந்த இடத்தில் கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் நிற்பான். யாருக்காக? யாருக்காக? அல்லாஹ்விற்காக. இந்த அடியானுக்கு சொர்க்கம் உண்டாகும். இந்த நபிமொழிகள் எல்லாம் எதை சொல்லுகிறது? மக்கள் மத்தியில் பிரபலியத்தை விரும்பக்கூடியவர்கள் மத்தியில் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய நபரை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் அவர்களைத்தான் அங்கீகரிப்பான். உலகமெல்லாம் உங்களை அறிந்தால் என்ன, உலகமெல்லாம் உங்களை பின்தொடர்ந்தால் என்ன, உலகமெல்லாம் உங்களை போற்றி புகழ்ந்து உயர்ந்த தரத்தில் வைத்தால் என்ன, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் யாரோ அதுதான் இந்த உலக வாழ்விலும் மறு உலக வாழ்விலும் முடிவு. இதை அறியாத பலர் மக்கள் மத்தியில் பிரபலியத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என்னை அவர் அறிந்து கொள்ள வேண்டும், என்னை இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், என்னை இவர்களெல்லாம் பின்தொடர வேண்டும். சோசியல் மீடியாக்களுடைய இந்த களத்தில் என் வீடியோக்களை இத்தனை பேர் பார்க்க வேண்டும், இத்தனை பேர் லைக் செய்ய வேண்டும், இத்தனை பேர் ஷேர் செய்ய வேண்டும், இத்தனை பேர் கமெண்ட் செய்ய வேண்டும், இத்தனை பேர் என்னை ஃபாலோ செய்ய வேண்டும் என்று பிரபலியத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் மத்தியில் அல்லாஹுவை தனிமையில் மறைவில் வணங்கக்கூடிய அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான். எது மேலானது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் உட்கார்ந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் யார் என்று தெரியாது. நபித்தோழர்களுடைய வாழ்வு ஒட்டுமொத்தத்தையும் படித்து பாருங்கள். இரவில் ஒரு நபித்தோழர், ஒரு ஏழ்மையான நபித்தோழரை அழைத்து சென்று வீட்டில் உணவை கொடுத்தார். அந்த செய்தியை அறிவித்தது யார்? அவராக வந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை சொர்க்கவாதி 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 என்று அறிமுகப்படுத்தினார்கள். ஏன் அவரை சொர்க்கவாதி என்று சொன்னார்கள்? நபித்தோழர்களுக்கு முன்னால் அவர் அப்படி வாழ்ந்து காட்டினாரா? மறைவில் அவர் உள்ளத்தில் ஒரு செயலை நினைத்தார், யாருக்கும் என் உள்ளத்தில் கெடுதல் இல்லை, யாரை பற்றிய தவறான எண்ணமும் இல்லை என்ற செயலை உள்ளத்தில் வைத்திருந்தார். அல்லாஹ் அங்கீகரித்தான், நபிக்கு அறிவித்தான். குர்ஆனுடைய ஹதீஸுடைய செய்திகளை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த நபரை ஹதீஸில் வைத்திருக்கிறான். ஒரு முள்ளை அகற்றிய நபரை அல்லாஹ் ஹதீஸில் வைத்திருக்கிறான். அல்லாஹ் ஒரு மரத்தை பாதைக்கு இடையூறு தருவதற்காக வைத்திருந்த மரத்தை வெட்டி வீசியவரை அல்லாஹ் ஹதீஸில் வைத்திருக்கிறான். 3 பேர் குகையில் மாட்டினார்கள். யா அல்லாஹ், இந்த செயலை அங்கீகரித்தால் எனக்கு உதவி செய். ஒருவர் சொன்னார், என் பெற்றோர்கள் சாப்பிடாமல் நான் சாப்பிட மாட்டேன், ஹதீஸில் இருக்கிறார் அவர். ஒருவர் சொன்னார், ஒரு பெண்ணை நான் நெருங்கினேன், நெருங்கும் போது அவர் அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்றார், விலகிவிட்டேன். ஒருவர் எனக்கு கூலியாக கொடுத்து ஒருவருக்கு நான் கூலி கொடுத்தேன், அவர் வாங்காமல் சென்றார், அந்த கூலியை பாதுகாத்து ஆட்டு மந்தைகளை வளர்த்தேன், அதை அவர் வந்ததற்கு பிறகு அதை அவருடைய கரத்தில் கொடுத்தேன் என்று யா அல்லாஹ் நீ அங்கீகரித்தால் இந்த உதவியை செய்கின்றார்கள். இந்த 3 பேரும் 3 அல்லாஹ்விற்காக செய்த காரியங்களை கூறி இந்த 3 பேரும் இந்த ஹதீஸில். ஏன்? இவர்கள் மக்களுடைய அங்கீகாரத்தோடு இந்த செயலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படவில்லை.
இவர்கள் எதிர்பார்த்ததெல்லாம் அல்லாஹ்வின் அங்கீகாரத்தை மட்டுமே.